ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான தெளிவுகளை விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை 14 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இப்பொழுது 15ஆம் அதிகாரத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். இதற்கான விளக்கங்களை கொடுக்க இருக்கின்றவர் அருட்பணியாளர் தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்கள். வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையே, நாம் அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 14 அதிகாரங்களை நிறைவேற்றிருக்கின்ற வேளையிலே இந்த 15ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது தந்தையே? 15ஆம் அதிகாரம் ஒரு பெரிய அதிகாரம் என்று சொல்ல வேண்டும். 38 வசனங்கள் இங்கே இருக்கின்றன. இதுவரை நாம் அண்மையில் பார்த்த அதிகாரங்கள் எல்லாமே 20, 25, 22 என்ற கணக்கில் தான் வந்தது. இப்பொழுதுதான் 30 கடந்திருக்கிறது. 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 38 வசனங்கள் இருக்கிறது. இந்த 38 வசனங்களை நாம் 7 பகுதிகளாக பிரிக்கலாம். இந்த 7 பகுதிகள் கூட எப்படி அமைகிறது என்றால், முதல் பகுதியும் கடைசி பகுதியும் குறைய அதை நாம் இலக்கண ரீதியாக பார்த்தோம்னா அந்த லிட்டரரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, இலக்கிய பாணி. அந்த இலக்கிய பாணியில் நம்ம பார்த்தோம்னா இன்க்ளூசியோ அப்படிங்கிற ஒரு இலக்கிய பாணி இருக்கிறது. இன்க்ளூசியோன்னா முதலிலும் கடைசியிலும் ஒரே சிந்தனை உள்ளே இருக்கிறதற்கு ஒரு பாதுகாப்பு கவசம் போல் இருப்பது. அதாவது உள்ளே இருக்கிற செய்திக்கு ஒரு அரண் அமைப்பது போல் இருப்பது. அதான் இன்க்ளூசிவோ என்று சொல்வார்கள். அதே மாதிரி தான் இந்த பகுதி அமைகிறது. அதாவது முதல் அரசனும் கடைசியாக சொல்லப்படுகிற 15ஆம் அதிகாரத்தில் கடைசியாக சொல்லப்படுகிற அரசனும் 2 பேருமே தென்னாட்டை சேர்ந்தவர்கள். முதலாவது சொல்லப்படுகிற உசியா, கடைசியாக சொல்லப்படுகிற யோத்தாம். உசியாவுடைய மகன் தான் யோத்தாம். இந்த 2 பேரும் அரண் போல அமைந்து உள்ளே இருக்கிற இஸ்ராயேலின் அரசர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். அப்படி தான் தெரியுது. அந்த 8ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை செக்கரியா, ஷலூம், மெனகேம், பெக்காயா, இந்த 5 பேருமே வடநாட்டில் ஆட்சி செய்தவர்கள். முதலாவதும் கடைசியாகவும் இருக்கிற அந்த நபர்களுடைய பேர் உசியா, யோத்தாம். உசியாவும் யோத்தாமும் இருக்கிறார்கள். இந்த 2 பேரும் ஏறக்குறைய அரண் போல அமைந்திருக்கிறார்கள். அதனால தான் அதை இன்க்ளூசிவோ என்று சொன்னேன். உள்ளடக்க அணி என்று கூட சொல்லலாம். அதாவது உள்ளே அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற அணி. இந்த பார்வையில் இதை பார்க்கின்ற போது வடநாடு உள்புறமாக இருக்கிறது, தென்னாடு வெளிப்புறமாக இருக்கிறது. பாதுகாப்பு அரண் போல இருக்கிறது தென்னாடு. இதில் 7 அரசர்களை பற்றி இருக்கிறது என்று சொன்னேன். முதலாவது பகுதி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 உசியாவினுடைய ஆட்சி. இந்த உசியாவுக்கு அசரியா என்கிற பெயரும் உண்டு. இவர் யூதா நாடு, அதாவது தென்னாடு. அதற்கடுத்து 8 முதல் 12, 13 முதல் 16, 17 முதல் 22, 23 முதல் 26, 27 முதல் 31 இந்த 5 பகுதிகளும் வடநாட்டில் இருக்கிற 5 அரசர்கள், அதாவது 2ஆம் யெரொபெயாமுக்கு அடுத்து வந்த அரசர்களை சுட்டி காட்டுகிறது. முதல் பெயர் செக்கரியா, 2வது ஷலூம், 3வது மெனகேம், 4வது பெக்காயா, 5வது பெக்கா ஆகிய இப்படி 5 பேர். கடைசியாக யோத்தாம். செக்கரியா இதில் உசியாவும் யோத்தாமும் பார்டர் லைன், அதற்கு அரண் போல இருக்கிறார்கள். மீதம் உள்ள செக்கரியா, ஷலூம், மெனகேம், பெக்கா போன்றவர்கள்
உள்ளே வந்து உள்ளீடாக இருக்கிறார்கள், உள்கட்டமைப்பு போல இருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் நாம் இந்த 7 பேரையும், அதாவது 15ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற 7 அரசர்களுடைய ஆட்சியை பற்றி நாம் பார்ப்போம். இந்த அரசர்கள் என்ன செய்தார்கள், என்ன ஆட்சி செய்தார்கள், எங்கு ஆட்சி செய்தார்கள் என்கிற ஏறக்குறைய இதை வந்து ஒரு முன்னுரை பகுதி என்று தான் சொல்லலாம். ஒவ்வொரு அரசரை பற்றிய ஒரு முன்னுரை. இவள் செய்த எல்லா பணிகளையும் இது விரித்து சொல்வதில்லை. இவர்களுக்கு ஒரு முன்னுரை சொல்லுகிறது, முன்னுரை தருகிறது, அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ நாம் இந்த முதல் பகுதியை பார்ப்போம். முதல் பகுதியில் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 7 அந்த பகுதியை பார்ப்போம். அதில் வந்து யூதா அரசன் அசரியா அல்லது உசியாவினுடைய ஆட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதல் வசனத்தை வாசிங்கள். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 27ஆம் ஆண்டில் யூதா அரசனும் அமத்சியாவின் மகனுமான அசரியா அரசனானான். இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாம் ஆட்சியேற்ற 27ஆம் ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த குறிப்பில் சில ஆண்டு குளறுபடிகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த அடிப்படையில் 2ஆம் யெரொபெயாம் ஆட்சி பொறுப்பேற்றது வந்து 786, அதாவது யோவாசு இறந்தது 786. உடனே அவன் ஆட்சி பொறுப்பேற்கிறான் 786. அமத்சியா வந்து 783 ஆட்சியை இழக்கிறான். அப்போ 83 ஆட்சியை இழந்த உடனேயே அவனுடைய மகனாகிய உசியா, அவனுக்கு 16 வயசு, அவனை எருசலேமை சேர்ந்தவர்கள் எல்லாம் அரசராக முடிசூட்டுகிறார்கள். அது வந்து 783. உசியா வந்து 783 அரசாட்சியை ஆரம்பிக்கிறான் என்றால், உசியாவுக்கும் அதே மாதிரி 2ஆம் யெரொபெயாமுக்கும் ஆட்சி பொறுப்பேற்ற நிலையில் 3 ஆண்டுகள் தான் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இந்த 27 ஆண்டுக்கு பிறகுதான் இவன் வந்து உசியா பொறுப்பேற்கிறான், அரசனாக பொறுப்பேற்கிறான் என்பது சில தவறுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. ஒருவேளை இந்த மொழிபெயர்ப்பாசிரியர் வேற அந்த நாட்காட்டியை எடுத்திருக்கலாம். ஆனால் அடிப்படையில் வரலாற்று பூர்வமாக நாம் பார்த்தோம் என்றால் 2ஆம் யெரொபெயாம், அதாவது இங்கே இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் 2ஆம் யெரொபெயாம். இவன் ஆட்சி பொறுப்பேற்றது 786. அதே போல் உசியா ஆட்சி பொறுப்பேற்றது 783. இப்போ இந்த 2 பேருக்கும் இடையே உள்ள அந்த ஆண்டு வேறுபாடு வந்து ஒன்று 3 ஆண்டுகளாக இருக்கலாம் அல்லது 4 ஆண்டுகளாக இருக்கலாம். அதான் அடிப்படையில் வரலாற்று பூர்வமானது. இருந்தாலும் நம்ம விவிலியத்தில் வந்து 27 ஆண்டுகள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. சற்று தவறு போல தெரிகிறது. தொடர்ந்து, அவன் ஆட்சியேற்ற பொழுது அவனுக்கு வயது 16. அவன் ஆட்சியேற்ற போது அவனுக்கு வயது 16 என்பது ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம். முந்தைய பகுதியில் அதை பற்றிய குறிப்பு இருக்கிறது. 14:21 பின்னர் யூதாவின் மக்கள் எல்லாரும் 16 வயதானவனாக இருந்த அசரியாவை தேர்ந்தெடுத்தார்கள். அதனால் 16 வயது என்பது சரி. தொடர்ந்து, அவன் எருசலேமில் 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். உசியா வந்து 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்பதில் பிழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உசியா 783 ஆட்சியை தொடங்கி 742 இறக்குறான். அவன் வந்து தொழுநோய் பிடித்தவனுக்கு பின்னால் அந்த செய்தி வரும். அதனால் அவன் வந்து ஒரு 7 ஆண்டுகள் தன் மகனோடு இணைந்து தான் ஆட்சி செய்தான். அவனுடைய மகனாகி யோத்தாம், அவன் வந்து 750 இணை அரசன் என்கிற நிலையில்தான் ஆட்சி செய்தான். எனவே இவனுடைய தந்தையாகிய உசியா அல்லது அசரியா வந்து தனியாக வீட்டிலே தங்கியிருந்தான். ஒதுக்குப்புறமான ஒரு வீட்டிலே தங்கியிருந்தான். என்றால் தொழுநோய், அதனால் ஒதுக்குப்புறமான இடம்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் முழுமையான அரசனாக இல்லை அந்த காலகட்டத்தில். 750 742 வரை 8 ஆண்டுகள் வந்து
இவனுடைய மகன்தான் இணை அரசனாக ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இருந்தாலும் 742 இறக்கிறான். அவன் அரசனாகத்தான் இறக்கிறான். அவன் ஆட்சி செய்யாவிட்டாலும் அவன் அரசன் என்ற நிலையில்தான் அவனுடைய அந்த அரச முடியோடு தான் இருக்கிறான். அப்போ 42 இறக்கிறான் என்றால் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது 42 ஆண்டுகள் தான் வரும். 783 742 42 ஆண்டுகள் தான். எனவே இங்கும் 52 ஆண்டுகள் என்பது கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கை போல தெரிகிறது. எனவே உசியாவை பற்றி வருகின்ற போது 2 தவறுகளுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, அவன் யெரொபெயாமினுடைய ஆட்சி காலத்தில் 27ஆம் ஆண்டு என்பது அதிகமான ஆண்டு போல தெரிகிறது. அதிகபட்சம் 3 ஆண்டுகள் தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அதை தொடர்ந்து வருகிற 52 ஆண்டுகள் ஆட்சி செய்தான் என்பதில் 42 ஆண்டுகள் தான் அசரியா அல்லது இந்த உசியா ஆட்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து எருசலேம் நகரை சார்ந்த எக்கோலியா என்பவளே அவன் தாய். எருசலேம் நகரை சார்ந்த எக்கோலியா என்பவளே. நம்ம ஏற்கனவே அசரியாவினுடைய அல்லது யோசியாவினுடைய தந்தை அமத்சியாவினுடைய மனைவி எருசலேமை சேர்ந்தவர் என்று நாம் சுட்டி காட்டியிருந்தோம். எருசலேம் என்றால் அந்த தாவீது குடும்பத்துக்கு நெருக்கமானவர்களாக இருக்க வேண்டும், அல்லது வேற்றினத்து பெண்களாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் தன்னுடைய பாரம்பரியத்துக்கு உட்பட்ட அரச குடும்பத்துக்கு உட்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கக்கூடிய வாய்ப்பை இது சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து அவன் தன் தந்தை அமட்சியா செய்தது போலவே எல்லாவற்றிலும் ஆண்டவர் முன் நேர்மையாக நடந்தான். ஆக அரசர்களுடைய அடிப்படை சிந்தனை அல்லது அடிப்படை வாழ்வு என்பது நேர்மைத்தன்மை, த ட்ரூத் அல்லது ரைச்சியஸ்னஸ். நேர்மை என்பதை நாம் ஒன்று ரைச்சியஸ்னஸ் என்று நாம் பார்க்கலாம், நேர்மையாளர். இன்னொன்று ட்ரூத், உண்மை பேசுகிறவர், பொய்க்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர், பொய்யே பேசாதவர் அப்படிங்கிற பார்வையில் பார்த்தோம்னா இதுதான் ஒரு அரசனுடைய முக்கியமான தன்மை. அவன் நேர்மையாளனாக இருக்கணும், உண்மை பேசுகிறவனாக இருக்கணும், பொய் புரட்டு இருக்கக்கூடாது. எனவே இதைத்தான் நமக்கு இங்கே அரசர்கள் புத்தகம் முன்வைக்கிறது. ஒரு அரசன் அடிப்படையில் நேர்மையாளனாக இருக்கணும், அவன் வாயிலிருந்து பொய் வரக்கூடாது, உண்மையை பேசணும், உண்மையைத்தான் கேட்கணும், உண்மையைத்தான் பார்க்கணும். காந்தி குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காந்தி குரங்கு என்ன பண்ணும், கண்ணை மூடிக்கொள்ளும், வாயை மூடிக்கொள்ளும், அதே மாதிரி காதையும் மூடிக்கொள்ளும். என்ன பொருள் என்றால், நான் பொய்யானதை கேட்க மாட்டேன், தீயதை கேட்க மாட்டேன், தீயதை பேச மாட்டேன், அதே மாதிரி தீயதை பார்க்க மாட்டேன். ஸோ பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், கேட்க மாட்டேன். எனவே 3 நிலைகளில் நாம் தீமையிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. நல்லதை பேசு, நல்லதே கேள், நல்லதே பார். ஏற்குறைய அந்த ஒரு சிந்தனையில் தான் நம்ம இதை பார்க்கணும். நேர்மையாளர் அப்படிங்கின்ற போது இவங்க எல்லாருமே அரசர்களை ஒரு உண்மையை பேசுகின்றவர்களாக, உண்மைக்கு சார்ந்து பகிர்வர்களாகத்தான் பார்க்கிறார்கள். இப்போ எப்பப்போ அந்த அரசன் இதிலிருந்து பிரிந்து செல்கிறானோ, இதிலிருந்து விலகிச் செல்கிறானோ, அவன் நேர்மையற்றவன், அவனிடத்தில் தீமை இருக்கிறது என்று மக்களே முடிவுக்கு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த அரசனும், அசரியா என்கிற அந்த அரசன், உசியா என்கிற இந்த அரசன் நேர்மையுடையவனாக இருந்திருக்கிறான். அந்த நேர்மையை தன்னுடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்திருக்கிறான். தொடர்ந்து ஆயினும் அவன் தொழுகை மேடுகளை அழிக்கவில்லை. தொழுகை மேடுகளை 4ஆம் வசனம் தொழுகை மேடுகளை அழிக்கவில்லை. இதை தென்னாட்டில் உள்ள எல்லா அரசர்களுமே செய்கிறார்கள். ஒன்று, அவர்களே இந்த தொழுகை மேடுகளிலே பலி ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள், அல்லது தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு இந்த தொழுகை மேடுகளில் வழிபாடு நடத்தக்கூடிய அனுமதியை கொடுக்கிறார்கள். சாதகமானவர்கள்ங்கிற போது மனைவி மக்களாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம். இவர்கள் பிற இனத்தராக இருக்கணும் அவசியமே இல்லை. இவர்களுடைய காலத்திலெல்லாம் இஸ்ராயலர்களே இந்த தொழுகை மேடுகளில் வழிபாடு நடத்தினார்கள். அதனால்
இதை வந்து அதிகமாக இவர்கள் பெரிதுபடுத்தவில்லை. எனவே தொழுகை மேடுகளை வந்து இவர்கள் அனுமதித்தார்கள், பலி ஒப்பு கொடுக்க அனுமதித்தார்கள். அப்படி நடந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளவில்லை. இவர்கள் அந்த தொழுகை மேடுகளில் பலி ஒப்பு கொடுக்காவிட்டாலும், பலி செலுத்தாவிட்டாலும், மற்றவர்கள் பலி செலுத்திய போது இவர்கள் அதில் அதை நிறுத்த வேண்டும், அதை வந்து ஒதுக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இல்லை. அப்படிதான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து மக்கள் என்னும் அம்மேடுகளில் பலியிட்டும் தூபம் காட்டியும் வந்தார்கள். மக்கள் அம்மேடுகளில் இன்னும் பலியிட்டும் தூபம் காட்டி வந்தார்கள். அதனால் இவன் வந்து தொழுகை மேடுகளை அழிக்காததுனால மக்கள் வந்து தொழுகை மேடுகளில் வழிபாட்டு நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ யார் காரணம்? தொழுகை மேடுகளில் பலி ஒப்பு கொடுப்பதற்கு அரசன் தான். மக்கள் காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் இருக்கிறதுனால தான் செய்கிறான். இப்போ தொழுகை மேடுகள் இல்லாவிட்டால் மக்கள் தூபம் காட்டுவாங்களா? இல்லை. அப்போ அந்த தூபம் காட்டுகின்ற அந்த நிகழ்வு அதை வந்து அரசன் அனுமதிப்பதனால மக்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். இது வந்து அரசன் தான் இதற்கு முழுமையான காரணம் என்றால் அவன் வந்து அதை தடை செய்யவில்லை, அதை அனுமதிக்கிறான். தொடர்ந்து எனவே ஆண்டவர் அவ்வரசனை தண்டித்து அவன் இறக்க மட்டும் அவனை தொழுநோயாளன் ஆக்கினார். ஏறக்குறைய இவன் தொழுநோயாளன் ஆவதற்கான காரணத்தை சொல்லுவது போல இருக்கிறது. அதாவது அரசன் உசியா அல்லது இன்னொரு பெயராக இருக்கிற அசரியா இவனுக்கு தொழுநோய் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தொழுநோய் பிடிக்கப்பட்டதற்குரிய காரணம் என்ன? அந்த காரணத்தை தான் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ தொழுநோயாக இருப்பது காரணம் வந்து அவன் நேர்மையாளனாக இருந்தாலும் தொழுகை மேடுகளை அழிக்காதனால மக்களை வந்து இன்னும் தொழுகை மேடுகளில் பழி செலுத்த அனுமதித்ததுனால கடவுள் யாரை தண்டிக்கிறாரு? அரசனை தண்டிக்கிறார். ஏன்னா அரசன் தான் பொறுப்பு இருக்குது. தொழுகை மேடுகளை அல்லது அங்கே இருக்கிற பலிபீடங்களை முற்றிலுமாக நீக்குவது மட்டுமல்ல, மக்கள் அந்த வழிபாடுகளை நடத்தாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ணுவது அரசனுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து இவன் விலகிச் செல்வதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து அவனும் ஒதுக்குப்புறமாய் ஓர் வீட்டில் வாழ்ந்து வந்தான். அடிப்படையில் நாடு கடத்தப்படுவதற்கு முன்னால் தொழுநோய் குறித்த ஒரு இழிவான சிந்தனை அதிகம் இருந்தது போல தெரியவில்லை. நாடு கடத்தலுக்கு பிறகு இந்த தீட்டுச் சமூகம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்த பிறகுதான் உடல் நோய்கள் எல்லாமே தீட்டானது என்கிற கருத்து வலுப்பெறுகிறது. ஏறக்குறைய நாம் இந்த முதல் தொழுநோயாளன் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் பார்க்குறோம். எண்ணிக்கை நூல்லையும் பார்க்குறோம். எண்ணிக்கை நூலில் வந்து பாதிக்கப்படுவது மிரியாம். ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு எதிராக அவர்கள் வந்து தலைமை பொறுப்புக்கு எதிராக அவர்கள் சில முன்னெடுப்புகளை எடுத்தார்கள் என்பதற்காக யாவே வந்து தண்டிக்கிறார். மிரியாமுக்கு தொழுநோய் பீடித்தது என்கிற அந்த செய்தி வருகிறது. ஆனால் அவர் வந்து சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டாரா என்கிற அந்த சிந்தனை இல்லை. திரும்ப நாமான், இதே அரசர்கள் புத்தகம் 2வது அரசர்கள் புத்தகத்தில் வந்து நாமானை பற்றிய குறிப்பு இருக்கிறது. அவன் தொழுநோயாளன், அவன் வந்து படைத்தளபதி. ஆனால் அவன் வந்து எலிசா இறைவாக்கினை வந்து சந்திச்சுட்டு போகிறான், அரசனையும் சந்திக்கிறான். ஏறக்குறைய நாம் இப்போ பார்க்குற காலகட்டத்திலேருந்து அதிகபட்சம் போனால் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முந்தைய நிகழ்வு தான் அது. ஆக இப்போவும் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த உசியா அரசன் தனியாக வீட்டில் தங்கியிருக்கான். இதை வந்து தீட்டு அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் இங்கே இருப்பது போல தெரியவில்லை. இதை ஒரு நோயாக தான் பார்க்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி நமக்கு. பழைய ஏற்பாட்டு மக்கள் தொழுநோயாளியை எப்படி பார்த்தார்கள்? இதை பற்றி ஒரு தவறான ஒரு சிந்தனை வந்து இங்கே வலியுறுத்தப்பட்டது போல தெரியவில்லை.
மேலோட்டமான ஒரு அறிவிப்பு போல தான் இருக்கிறது. இந்த தொழுநோய் பிடித்தது ரொம்ப கேவலமான ஒன்று என்கிற சிந்தனையே இங்கே வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அதே சமயத்தில் நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்த பிறகு, அதுவும் குறிப்பாக இயேசு காலத்திலாம் தொழுநோய் ரொம்ப தவிர்க்கக்கூடிய ஒன்றாக, மக்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு நோயாக நம்ம பார்க்கிறோம். எந்த நோய் வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எந்த நோய் வரக்கூடாது, தொழுநோய் வரக்கூடாது என்கிற அந்த அழுத்தமான சிந்தனை மக்களுக்கு இருப்பது போல தெரிகிறது. அப்போ இது எதை காட்டுகிறது என்றால், நாடு கடத்தப்பட்ட பிறகு தொழுநோய் குறித்த சிந்தனையிலே மாற்றம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தொழுநோயாளரை எப்படி அணுக வேண்டும், அவர்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற அந்த முறைகள் எல்லாம் லேவியர் புத்தகத்தில் வருகிறது. சும்மா லேவியர் புத்தகம் நாடு கடத்தலுக்கு சமயத்தில் இல்லை நாடு கடத்த பிறகுதான் ஒன்று சேர்க்கப்பட்டது. எனவே இந்த சிந்தனைகள் எல்லாம் பிற்காலத்திய சிந்தனைகள் என்று தான் நாம் பார்க்க முடிகிறது. இஸ்ராயல் சமூகத்தில் ஆரம்ப கட்டத்தில் இந்த தொழுநோயை பற்றிய ஒரு தெளிவோ அல்லது ஒரு விலக்கு என்கிற சிந்தனையோ இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இது ஒரு வியாதி, இது ஒரு நோய் என்கிற பார்வை இருந்திருக்கலாம். ஆனால் முற்றிலுமாக இது தீட்டு என்கிற அந்த பார்வை இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அப்படி தான் நாம் இந்த சில நிகழ்வுகள் அடிப்படையில் நாம் ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற போது நமக்கு இதுதான் தெளிவாகிறது. எனவே தொழுநோய் என்பது இங்கே அசரியா, அதாவது நோயாளியை பொறுத்தமட்டில் இது மிகவும் மோசமான நோய். ஆனால் சமூகத்திலே இதை ஒதுக்கி வைக்கின்ற அளவுக்கு இருந்ததா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எப்போ இந்த ஒதுக்கி வைக்கின்ற பண்பாடுகள் எல்லாம் வளர்ந்தது, பழக்க வழக்கங்கள் எல்லாம் வளர்ந்தது, நாடு கடத்தப்பட்டு திரும்பி வந்த பிறகு, எஸ்ரா நெகேமியா காலத்தில் அல்லது அதற்கு பிறகு உள்ள காலத்தில், அந்த அதாவது சுத்தமாக இருக்க வேண்டும், உடலை தூய்மையோடு பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனைகளெல்லாம் வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த தொழுநோயை பற்றிய ஒரு மிக மோசமான நிலைப்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஏற்கனவே இருக்கிற அந்த அரசர்களை பற்றிய குறிப்பேடு அதிலே எழுதி வைப்பது உண்டு. அந்த அடிப்படையில் யூதாவை பொறுத்தமட்டில் யூதாவினுடைய அரசர்கள் குறிப்பேட்டில் ஒவ்வொரு அரசனை பற்றிய அவனுடைய செயல்களை பற்றிய குறிப்புகள், இணை அரசனாக செயலாற்றி கொண்டிருக்கிறான். அந்த 8 ஆண்டுகள் முடிந்தவுடனேயே, அரசன் இறந்தவுடனேயே 750 இவனுக்கு மீண்டும் அரச பொறுப்பு கிடைக்கிறது. இனிமேல் அவன் தனி ஆளாக ஆட்சி செய்யலாம். இப்போ 742 இவன் தனி ஆளாக ஆட்சி செய்கிறான். யோத்தாம் உசியா இறந்த பிறகு